Good morning students. This is A. Rojaramani. நம்ம ஃபஸ்ட் லாஸ்ட் கிளாஸில் ஆர்கனைசேஷன் ஆஃப் டிஷ்யூஸ் பற்றி பார்த்தோம். டிஷ்யூஸ் என்ன, பிளான்ட் டிஷ்யூஸ், அனிமல் டிஷ்யூஸ்லாம் பார்த்தோம் இல்லையா. இந்த கிளாஸில் வந்து நம்ம செல் டிவிஷன் பார்க்குறோம். டைப்ஸ் ஆஃப் செல் டிவிஷன். இப்போ செல் டிவிஷன் அப்படின்னா என்ன பாருங்கள். செல் டிவிஷன், வாட் இஸ் இட், ஒய் டு செல்ஸ் டூ இட், ஒய் இஸ் த இம்பார்ட்டன்ட் டு மீ, ஏன் செல் டிவிஷன் நடக்கணும், செல் டிவிஷனா என்ன, ஏன் செல்ஸ் வந்து டிவைட் ஆகணும், அதனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல் ஆர்கனிசம்ஸ் ஸ்டார்ட் தர் லைஃப் ஃப்ரம் எ சிங்கிள் செல். எல்லா ஆர்கனிசமும் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒரு சிங்கிள் செல்லுலேருந்து தான். தென் கோஸ் டு ஃப்ரம் such a large organism. All cells reproduces by division of cells into the daughter cells is called cell division. The types of cell division அப்படின்னு பார்த்தோம்னா 3 types of cell divisions இருக்குது. One is amitosis, mitosis and meiosis. Amitosis means direct division. See the diagram, direct division. அது வந்து என்னது, யூனிசெல்லுலர் ஆர்கனிசம்ஸ் அதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏமைட்டாசிஸ் செல் டிவிஷன்ஸ் தான் நடக்கும். ஸோ இந்த டாட்டர் செல்ஸ் வந்து என்ன ஆகும், டைரெக்டாக இருக்க செல்ஸ் பாருங்கள், அது வந்து 2 டாட்டர் செல்லில் என்ன ஆகுது, 2 செல்ஸாக டிவைட் ஆகுது. ஒன் இஸ் எ பேரண்ட் செல், இன்னொன்று வந்து என்ன செல், டாட்டர் செல். திஸ் டைப் ஆஃப் செல் டிவிஷன் இஸ் கால்ட் ஏமைட்டாசிஸ். நெக்ஸ்ட் செல் டிவிஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மைட்டாசிஸ் அண்ட் மியோசிஸ். நம்ம பார்த்தோம் 3 to 5 பார்த்தோம். ஒன் இஸ் amitosis, another one is mitosis and meiosis. Cell division also known as mitosis take place in regular body cells. இப்போ மைட்டாசிஸ் செல் டிவிஷன் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக நம்ம பாடி செல்ஸில் நடக்கக்கூடிய செல் டிவிஷனுக்கு தான் என்ன செல் டிவிஷன்னா மைட்டாசிஸ் செல் டிவிஷன். கீப் செல்ஸ் லிவிங் அண்ட் க்ரோயிங். அந்த செல்ஸ் வந்து என்ன ஆகும், லிவிங்காக நம்மளுடைய வளர்ச்சிக்கு பயன்படக்கூடிய செல் டிவிஷன் என்ன செல் டிவிஷன் தான் மைட்டாசிஸ் செல் டிவிஷன். சிம்பிளஸ்ட் மோட் ஆஃப் செல் டிவிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, மைட்டாசிஸ் வந்து டிஸ்கவர் பண்ணவங்க வந்து ஃப்ளமிங் இன் 1879. Mitosis consists of 2 types of cell division. One is karyokinesis, another one is cytokinesis. இப்போ இந்த karyokinesis அப்படின்னா என்னது பார்த்தீங்கன்னா, நியூக்ளியஸ் வந்து டிவைட் ஆகிறது தான் karyokinesis. சைட்டோபிளாசம் செல்லில் இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம் ரெண்டாக டிவைட் ஆனால் தட் செல் டிவிஷன் இஸ் கால்ட் சைட்டோகைனசிஸ். இப்போ பாருங்கள், செல் டிவிஷனில் மைட்டாசிஸில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து என்ன ஃபேஸ்னால் இன்டர்ஃபேஸ். Interphase, the cell spends the majority of its life here, growing and functioning. During the S phase of the cell cycle, the DNA replicates in anticipations of mitosis. Interphase stagesல வந்து என்ன ஆகுனா, செல் டிவிஷன் வந்து மெஜாரிட்டி வந்து லைஃப்பில் வந்து நடக்கக்கூடிய க்ரோயிங் ஃபங்க்ஷனிங் நடக்கக்கூடிய ஸ்டேஜ் தான் என்னது, இன்டர்ஃபேஸ். இந்த ஃபேஸ்க்கு என்ன பேருனா எஸ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செல் டிவைட் ஆகிறதுக்கு தேவையாக ரெடி ஆகக்கூடிய ஃபேஸ் தான் எஸ் ஃபேஸ் ஆஃப் த செல் சைக்கிள். இந்த டிஎன்ஏ வந்து என்ன ஆக ஆரம்பிக்கும், அப்போ தான் ரெப்ளிகேட்ஸ் ஆகும், ஆன்டிசிபேஷன்ஸ் ஆஃப் மைட்டாசிஸ். சி இந்த டயக்ராமில் பாருங்கள், இன்டர்ஃபேஸ் ஸ்டேஜில் சென்ட்ரியோல்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு, குரோமோசோம்கள் வந்து குரோமேட்டீனாக மாறுது, நியூக்ளியோலஸ் என்ன ஆக ஆரம்பிக்கும், டிஸப்பியர் ஆகிற நியூக்ளியர் என்வலப் பிளாஸ்மா மெம்பரேன் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆக ஆரம்பிக்கும், மறைய ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், இன் ஏர்லி ப்ரோஃபேஸ் of mitosis the chromosome gets small centrioles move to the poles of the nucleus and spindle fibers develop. இப்போ இந்த மைட்டாசிஸ் செல் டிவிஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த மைட்டாசிஸ் செல் டிவிஷன் how many divisions நடக்கும்னா எத்தனை ஃபேஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 phases. என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ், ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ் அண்ட் டீலோஃபேஸ். இந்த ப்ரோஃபேஸ்க்கு முன்னாடி, அது ப்ரோஃபேஸ் ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஏற்படுறது தான் என்னது, ஏர்லி ப்ரோஃபேஸ் ஆஃப் மைட்டாசிஸ். இந்த குரோமோசோம் வந்து என்ன ஆகுது பாருங்கள், அதில் அந்த டயக்ராமில் இருக்கு பாருங்க. சி த டயக்ராம், த குரோமோசோம் கெட் ஸ்மால், த சென்ட்ரியோல்ஸ் மூவ் டு த போல்ஸ். இந்த சென்ட்ரியோல்ஸ் நம்ம முதல் டயக்ராமில் பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து என்ன சென்ட்ரியோல் ரைஸ் ஆக ஆரம்பிச்சு இது 2 சென்ட்ரியோல்ஸ் என்ன ஆயிடுது, 2 போல்ஸ் நோக்கி மூவ் ஆயிருக்கு ஆஃப் த நியூக்ளியஸ். And spindle fibers develop. Spindle fibers என்ன ஆக ஆரம்பிச்சிருக்கு, டெவலப் ஆகி. திஸ் டைப் ஃபேஸ் வந்து என்ன, இயர்லி ப்ரோஃபேஸ். நெக்ஸ்ட், during metaphase the chromosome line up across center of the cell also called the equator or metaphase plate. இப்போ இந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜில் பாருங்கள், ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் நல்லா ரைஸ் ஆகிருக்கு, குரோமோசோம்கள் வந்து என்னவோ மாறி இருக்கு,
குரோமாட்டிட்ஸாக மாறி இருக்கு. அந்த குரோமாட்டிட்ஸில் நடுவில் பார்த்திங்கன்னா சென்ட்ரோமியர் இருக்குது. இந்த குரோமோசோமில் நடுவில் என்ன இருக்கும், சென்ட்ரோமியர் இருக்கும். அந்த சென்ட்ரோமியரில் தான் ஸ்பெண்டில் ஃபைபர் வந்து என்ன ஆகுது, அட்டாச் ஆகி என்ன ஆகுது, இந்த ஃபேஸ் தான் என்ன ஃபேஸ், இது மெட்டாஃபேஸ். ஈக்குவேட்டர் மெட்டாஃபேஸ் பிளேட்டு, ஸ்பெண்டில் ஃபைபர் ஃபார்மேஷன் இருக்குது. நடுவில் இருக்கிறது வந்து என்னது, குரோமோசோம். பைவேலண்ட் குரோமோசோம்ஸ் என்ன இருக்குது, மாறி இருக்குது. நெக்ஸ்ட்டு லேட் ப்ரோஃபேஸ் ஹேப்பன்ஸ் வென் நியூக்ளியர் என்வெலப் டிசிங்கிரேட். லேட் ப்ரோஃபேஸில் வந்து என்ன ஆகுது, நியூக்ளியர் மெம்பரைன் வந்து என்ன இருக்கும், ஃபுல்லாக கம்ப்ளீட்டடாக மறைஞ்சிரும். அண்ட் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் பிகின்ஸ் டு மூவ். ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து என்ன ஆகுறது, ரெண்டு போல்ஸ் நோக்கி என்ன மூவ் ஆகும். குரோமோசோம் டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த செல். நடுவில் இருக்க குரோமோசோம் வந்து சென்டர் ஆஃப் த செல்ஸ் நோக்கி கரெக்டாக என்ன அட்டாச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இன் அனாஃபேஸ், ப்ரோஃபேஸ்க்கு அடுத்து இருக்கிறது வந்து என்னது, அனாஃபேஸ் ஸ்டேஜ். இந்த குரோமாட்டிட்ஸ் தட் மேக் அப் ஈச் குரோமோசோம்ஸ் மூவ் அப்பார்ட் அண்ட் ட்ராவல் டு ஆப்போசிட் எண்ட்ஸ் ஆஃப் த செல்லுலார் ஸ்பிண்டில். நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, ரெண்டு குரோமோசோம், பைவேலண்ட் குரோமோசோம் இட்ஸ் அட்டாச் டு இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸில் அட்டாச் இருக்குது, சென்ட்ரோமியரில் ஜாயின். இப்போ இந்த திஸ் டயக்ராமில் பாருங்கள், ரெண்டு குரோமோசோம் தனித்தனியாக என்ன ஆகுது, இட்ஸ் கேன் மூவ். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன ஆகுது, போல் ரீஜனை நோக்கி மூவ் ஆகிட்டு இருக்குது. திஸ் ஸ்டேஜஸ் இஸ் கால்ட் வந்து என்னது, அனாஃபேஸ் ஸ்டேஜ். ப்ரோஃபேஸ்க்கு அடுத்து ஏர்லி ப்ரோஃபேஸ் பார்த்தோம். ப்ரோஃபேஸ்க்கு அடுத்து இது வந்து என்ன ஸ்டேஜ், அனாஃபேஸ். நடுவில் இருக்கக்கூடிய குரோமாட்டிட்ஸ். இது டயக்ராம், குரோமோசோம்ஸ் அழகாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், in telophase an envelope surrounds each set of chromatids and form new nucleus and its cytoplasm starts to divided. மெட்டாஃபேஸ்க்கு அப்புறம் என்ன வந்து, டெலோஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இந்த குரோமாட்டிட்ஸ் வந்து நியூ நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகும். சைட்டோபிளாசம் வந்து என்ன ஸ்டார்ட் டு டிவைடட். நெக்ஸ்ட் பாருங்கள், cytokinesis. It takes place when the cytoplasm divides into two cells within identical genetic materials are formed. ஏன்னா இருக்குது இப்போ சைட்டோபிளாசமும் ரெண்டாக பிரிஞ்சு ஒரு செல்லில் இருக்கக்கூடிய அதே மாதிரியான இன்னொரு செல் ஃபார்ம் ஆகிருக்கு. அதனால தான் ஐடென்டிக்கல் ஜெனட்டிக் மெட்டீரியல், அதில் இருக்கக்கூடிய எந்த சேஞ்சஸும் இருக்காமல் அப்படியே ஒரு செல்லேருந்து அனதர் செல் ஃபார்ம் ஆகுது. இதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, ஒரு செல் டாட்டர் செல்ஸ் வந்து நான் டிவைட் ஆகுது. இதுதான் என்ன செல் டிவிஷன், மைட்டோசிஸ் செல் டிவிஷன். சைட்டோபிளாசம் வந்து ரெண்டாக டிவைட் ஆகுறது, தட் கால்ட் சைட்டோகைனசிஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் மியோசிஸ் செல் டிவிஷன். மியோசிஸ், இப்போ மியோசிஸ் செல் டிவிஷன் இஸ் கால்ட் வந்து ரிடக்ஷன் டிவிஷன் சொல்லுவாங்க. இது வந்து எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ். நம்ம மைட்டோசிஸ் வந்து பார்த்தா இந்த க்ரோத்துக்கு யூஸ் ஆகுறது தான் மைட்டோசிஸ் செல் டிவிஷன். அதில் வந்து இந்த குரோமோசோமில் எந்த மாற்றமும் என்ன ஆகாது, ஏற்படாது. அது அப்படியே என்ன ஆகும், காப்பி ஆகி இன்னொரு டாட்டர் செல்ஸ் ஃபார்ம் ஆச்சு. நெக்ஸ்ட் மியோசிஸ் செல் டிவிஷன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரிடக்ஷன் டிவிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்னது, ஹெட்டிரோடைபிக் டிவிஷன், ஹோமோடைபிக் டிவிஷன். ஹெட்டிரோடைபிக் டிவிஷன் ஃபஸ்ட்டு மியோட்டிக் செல் டிவிஷன். ஃபஸ்ட்டு மியோட்டிக் டிவிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மியோசிஸ் நம்ம வந்து மைட்டோசிஸில் பார்த்தோன்னா ஒரே இதுதான், 4 ஸ்டேஜஸ் மட்டும் பார்த்தோம், ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ் அண்ட் டெலோஃபேஸ் மட்டும்தான். ஆனால் மியோசிஸ் செல் டிவிஷனில் பார்த்தோன்னா இந்த 2 டைப்ஸ் ஆஃப் செல் டிவிஷன்ஸ் வந்து நடக்கும். ஒன்று வந்து ஹெட்டிரோடைபிக் செல் டிவிஷன், ஹோமோடைபிக் செல் டிவிஷன். இந்த ஹெட்டிரோடைபிக் செல் டிவிஷன் தான் இந்த ஃபஸ்ட்டு மியோட்டிக் செல் டிவிஷன், ஹோமோடைபிக் செல் டிவிஷன் செகண்ட் மியோட்டிக் டிவிஷன்ஸ். மியோசிஸ் டேக் பிளேஸ் இன் த கேமெட்ஸ் ஆஃப் அன் ஆர்கானிசம். மியோசிஸ் எங்கே நடக்கும்னா கேமெட்ஸ். கேமெட்ஸ்னால் என்னது, ரீப்ரொடக்டிவ் செல்ஸில் நடக்கிறது தான் என்னது, கேமெட்ஸ். பீப்புள் ஹேவ் எ குரோமோசோம். ஃபார் எக்ஸாம்பிள் பீப்புள் கொடுத்துரு ஹேவ் எ குரோமோசோம் கவுண்ட் ஆஃப் 46. when the egg joins to the sperm the count must be stay at 46 to remain human. இப்போ அந்த 46ல் இருக்கக்கூடிய இந்த குரோமோசோம்ஸ் வந்து என்ன ஆகும்னா 23 குரோமோசோமாக என்ன ஆகும், பிரியும். ஸோ இந்த எக்கில் பார்த்தீங்கன்னா 23 குரோமோசோம்ஸ் இருக்கும். ஸ்பெர்ம் செல்ஸில் பார்த்தோன்னா எத்தனை குரோமோசோம்ஸ் இருக்கும், 23 குரோமோசோம்ஸ். அப்போ பட் த இன்டெகிரிட்டி ஆஃப் ஆர்கானிசம் மஸ்ட் பீட். அப்போ என்ன ஆகும், இந்த ரெண்டு எக் செல்ஸும் ஸ்பெர்ம் செல்ஸும் சேரும் போது என்ன நம்பர் வரும், கான்ஸ்டண்ட்டாக நம்மளோட ஹியூமனில் இருக்கக்கூடிய குரோமோசோம் நம்பர் என்னது, 46 ஏற்படும். ஸோ இது நடக்கிறதுக்கு வந்து நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் வந்து அக்கர்ஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் டயக்ராமில் இந்த மியோசிஸ் செல் டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மியோசிஸ் செல் டிவிஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா பார்த்திங்கன்னா ப்ரோஃபேஸே வந்து 5 ஸ்டேஜஸில் நடக்கும். நம்ம இதில் என்ன பார்த்தோம், ப்ரோஃபேஸில் ஏர்லி ப்ரோஃபேஸ் அண்ட் ப்ரோஃபேஸ் மட்டும் பார்த்தோம். இதில் ப்ரோஃபேஸே எத்தனை ஸ்டேஜஸில் நடக்கும்னா 5 ஸ்டேஜஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா லெப்டோட்டின், ஜைகோட்டின், பேக்கிட்டின், டிப்ளோட்டின் அண்ட் டயாகைனசிஸ் அப்படின்ற 5 ஸ்டேஜஸில் நடக்கும். என்ன ஸ்டேஜ், நவ் கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரோஃபேஸ் வந்து எத்தனை டிவிஷன்ஸில் நடக்குது, 5 ஸ்டேஜஸில் நடக்கும். நம்ம அதில் வந்து ப்ரோஃபேஸ் வந்து 1 ஸ்டேஜில் பார்த்தோம். இதில் வந்து எத்தனை ஸ்டேஜஸ், 5 ஸ்டேஜஸ். இப்போ இந்த லெப்டோட்டின், இப்போ ஃபஸ்ட்டு மியோசிஸில் இந்த டயக்ராமில் பாருங்கள், ஃபஸ்ட்டு டயக்ராமில் குரோமோசோம் வந்து என்ன இருக்குது, இந்த குரோமாட்டிட்ஸை சிங்கிள் ஃபைபர்ஸாக மாறி இருக்குது. நடுவில் வந்து சென்ட்ரியோல் ஃபார்ம் ஆகிருக்கு, என்ன இருக்குது, சென்ட்ரோமியர் ஃபார்ம் ஆகிருக்கு.
இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அதுதான் அந்த குரோமோசோமில் வந்து அது லெப்டோட்டினில் வந்து குரோமோசோம் லாங் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர். குரோமோசோம்ஸ் வந்து எப்படி இருக்குது, லாங் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு இல்லையா. குரோமோசோம் வந்து என்ன ஸ்ட்ரக்சர், ஃபஸ்ட்டு டயக்ராமில் பாருங்கள், குரோமோசோம் வந்து என்னது லாங் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸாக உருவாகுது. நம்ம எப்பவுமே பார்த்தோம் குரோமோசோம் வந்து என்னவா மாறி இருக்கும், ஸ்பெண்டிலாக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இதில் வந்து பாருங்கள் தனித்தனியாக த்ரெட்டாக மாறுறது தான் என்ன ஸ்டேஜ், லெப்டோட்டின் ஸ்டேஜ். அடுத்து ஜைகோட்டின் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 2 ஹோமோலகஸ் குரோமோசோம். 2 ஹோமோலகஸ் குரோமோசோம் ஒத்த குரோமோசோம்கள் ஒன்னோட ஒன்று என்ன ஆகும், இணைஞ்சிடும். தட் இஸ் கால்டு ஹோமோலகஸ் குரோமோ. அது எந்த ஸ்டேஜில் நடக்கும்னா ஜைகோட்டின் ஸ்டேஜில். ஹோமோலகஸ் குரோமோசோம் அப்ரோச் டு ஈச் அதர் டு பிகின் டு பேர். என்ன ஆகுது, ஒன்னோட ஒன்று இணைஞ்சிருக்கு. பாருங்கள் செகண்ட் டயக்ராம் பியில் பாருங்கள், ரெண்டு இதில் வந்து என்ன இருக்குது, குரோமோசோம் வந்து என்ன இருக்குது, ஒன்னோட ஒன்று என்ன இருக்கும், பைவேலன் குரோமோசோம் சொல்லுவோம். அந்த பைவேலன் குரோமோசோமை நடுவில் இணைக்கிறதுக்கு பேர் வந்து என்னது, centromere. The 2 homologous chromosome approach to each other to begin to pair of pairing of homologous chromosome is called synapsis. Very important, 2 mark question. What is synapsis? Synapsis mean என்னது, pairing of homologous chromosomes. ரெண்டு பேரை ஒன்றா இணையதுலேயே அதில் கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு கலர் பார்த்தீங்களா, அதில் கலர் டிஃப்ரென்ஷியேட் அந்த ரெண்டு பேர் ஆஃப் குரோமோசோம் ஒன்றா இணையிறதுக்கு பேர் தான் என்னது, ஜைகோட்டின் ஸ்டேஜ். நெக்ஸ்ட் பாருங்கள் பேக்கெட்டின் ஸ்டேஜ். பேக்கெட்டின் ஸ்டேஜில் குரோமோசோம்ஸ் ஆர் விசிபிள், நல்லா கிளியராக தெரியும். லாங் பேட்டட் ட்விஸ்டட் த்ரெட்ஸ், பேர்ஸ் ட்விஸ்டட் த்ரெட்ஸ், பேர்ஸ் ஆர் ஃபார்ம்ட் இஸ் கால்ட் பைவேலன்ஸ். அந்த பைவேலன்ட் குரோமோசோம் அந்த ஸ்பிண்டில் ஆயிஸ்டர் நல்லா ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா. ஈச் பைவேலன்ஸ் நவ் கண்டைன்ஸ் 4 குரோமேட்டிட்ஸ். இதில் பாருங்கள் நல்லா தெரியும், அந்த இதில் வந்து எத்தனை குரோமேட்டிட்ஸாக மாறி இருக்குது, 4 குரோமேட்டிட்ஸாக என்ன ஆகும், மாறிடும். அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, 4 குரோமேட்டிட்ஸ் மாதிரி டெட்ராய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. எக் ஷேப்டு அரேஞ்ச்மெண்ட், அது வந்து என்ன ஷேப் வந்துருக்கு, எக் ஷேப் அரேஞ்ச்மெண்ட் இஸ் நோன் அஸ் கயாஸ்மேட்டா as the result of genetic recombination. இந்த கயாஸ்மா அப்படின்ற ஒரு புள்ளியில் என்ன ஆகும்னா, இந்த பைவேலன் குரோமோசோம் ஒன்னோட ஒன்று என்ன ஆகும், மாறி இணை. அந்த மாறி இணையக்கூடிய இடத்துக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறாங்க, கயாஸ்மேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த புள்ளியில் இருக்கக்கூடியது அப்போ தான் என்ன நடக்கும்னா, ஜெனட்டிக் வேரியேஷன் ரீகாம்பினேஷன் ஏற்படுறது வந்து இந்த ஸ்டேஜில் தான் என்ன ஆகும், நடக்கும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளோட்டின் ஸ்டேஜ். ஈச் இண்டிவிஜுவல் பைவேலன் பிகின்ஸ் டு ஸ்பிளிட் இண்டிவிஜுவலி and 2 similar chromatids of homologous chromosome. இதில் இப்போ என்ன இருக்குது, திரும்ப பைவேலன் குரோமோசோம் வந்து என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், சிமிலர் குரோமோசோமாக என்ன ஆகும், மாறிடும். ரிப்பேர் டு ஈச் அதர் குரோமோசோம் centromere towards the end resulting in terminalization. இப்போ குரோமோசோம் 2 டேர்மில் பிரியறதுனால அதுக்கு என்ன பேர், டெர்மினலைசேஷன். அதுதான் மியாசிஸ் 1. மியாசிஸ் 1ல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோஃபேஸு 5 ஸ்டேஜஸ். என்னென்ன ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா லெப்டோட்டின், ஜைகோட்டின், பேக்கெட்டின், டிப்ளோட்டின் அண்ட் டயாகைனசிஸ். அப்போ என்ன இருக்குது, 2 டாட்டர் செல்ஸ் வந்து என்ன இருக்குது, ஃபார்ம் ஆயிருக்கு. அதுவே கீழே டயக்ராமில் பாருங்கள் மியாசிஸ் 2 கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த மியாசிஸ் 2ல் என்ன ஆகும்னா, இதே 2 குரோமோசோமில் நடுவில் என்ன ஆகும், சைட்டோபிளாசம் பிரியும். அப்போ என்ன ஆகும், ப்ரோஃபேஸ் 1 நம்ம பார்த்தோம் இல்லையா. ப்ரோஃபேஸ்க்கு அப்புறம் என்ன ஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ் அண்டு டிலோஃபேஸ் வந்து நடக்குது. அப்போ இந்த டிலோஃபேஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டாட்டர் செல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு, 4 டாட்டர் செல்ஸ் வந்து என்ன ஆகும், ஃபார்ம் ஆகும். 4 கேமெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதில் ஒவ்வொரு கேமெட்ஸ் மட்டும்தான் என்ன ஆகும், வெல் டெவலப்பாக மாதிரி ஆர்கானிசம் உருவாகிறதுக்கு ஃபார்ம் ஆகிறது தான் என்னது, கேமெட் ஃபார்மேஷன். நெக்ஸ்ட் பாருங்கள். நோ கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ், மைட்டாசிஸ் மியாசிஸ் வந்து என்ன பண்ணீங்க, கிளியராக புரிஞ்சிச்சா, மைட்டாசிஸ்னா என்ன, மியாசிஸ்னா என்னன்னு பண்ணி. த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மியாசிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, த கான்ஸ்டன்ட் நம்பர் ஆஃப் குரோமோசோம் இன் எ கிவன் ஸ்பீசிஸ். இதில் வந்து என்ன நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 23 குரோமோசோம் 23, அப்போ திருப்பி 46 திரும்ப கான்ஸ்டண்ட்டாக மாறிடுச்சு இல்லையா. அதுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டேஜஸ்னால் இந்த மியாசிஸ் தான். கிவன் ஸ்பீசிஸ் டு மெயின்டைன் பை மியாட்டிக் டிவிஷன். நெக்ஸ்ட் எவல்யூஷன் பார்ட்டில் பாருங்கள், ஒரு 10 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். யூ ரெஃபர் த புக் பாருங்கள். ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் செல் டிவிஷன் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம், 3 டைப்ஸ் ஆஃப் செல் டிவிஷன், ஏ மைட்டாசிஸ், மைட்டாசிஸ் அண்ட் மியாசிஸ். ஹூ டிஸ்கவர்ட் மைட்டாசிஸ் அண்ட் செல் டிவிஷன்? வாட் இஸ் கேரியோகைனசிஸ்? What is cytokinesis? Define bivalence. What is terminalization? Define synapses. இந்த கொஸ்டின்ஸ்க்கெலாம் நீங்கள் அசைன்மெண்ட் எழுதி உடனே அனுப்புங்க. Thank you students.